வணக்கம். நான் தேவேந்திரா ஜட்டாய் விங்ஸ் வாஸ்து சாஸ்திரா இருந்து. இன்னைக்கு வந்து நிக்கிறேன். இன்னைக்கு ஆல் ஆல் இஸ் வெல் வாஸ்து மீடியா மூலமா வந்து பேசினிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பேசுறேன். கொஞ்சம் பேரு சைட் வாங்கிடுறாங்க. சைட் வாங்கிட்டு வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கூடாத வீடு கட்டிடுறாங்க. எப்படி வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது கிளீனாக கவனிச்சு அப்படியே பார்த்து நீங்கள் வீடு கட்டுங்க. வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா கடவுள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இதில் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்கன்ட்டு நான் நீ காமிச்சு கொடுக்குறேன், எழுதி காமிச்சு கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு புரியும் க்ளீனாக பாருங்க. இப்போ இது உங்கள் சைட்டு நினச்சிக்கோங்க. வாஸ்து புருஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எப்படி எப்படி அந்த கேட்டிங்களேன்னா பாருங்க. இப்போ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இது சூரியன் இந்த பக்கம் வருது, ஓகேங்களா? சூரியன் இந்த பக்கம் வருது. இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இது நார்த்து சவுத்து. நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. இது ஈசானிய மூலா, இது அக்னேய மூலா, இது நைருத்த மூலா, இது வாயு மூலா. இப்போ உங்கள் சைட் இப்படி இருக்கும் இல்லைங்களா? இப்போ உங்கள் சைட் இப்படி இருக்கும். ஒரு 2 இந்த 2 அடி இப்படி கேப்பு விட்டு கட்டின வீடு. இங்க 2, இங்க இங்க 2, இங்க 2, இங்க 2, 2 feet to 3 feet இங்க கேப் விடணும். இங்க 2 feet இல்ல 3 feet கேப் விட்டு கட்டணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இப்போ இங்க கட்டுறீங்க, இங்க காம்பவுண்ட் கட்டுறீங்க, இங்க காம்பவுண்டு, ஓகேங்களா? இங்க காம்பவுண்டு, இங்க கேப் 2 அடி இல்ல 3 அடி அப்படி விட்டா நீங்க சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், நீங்க சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்போ கடவுளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. நீங்க ஜாகா கம்மியாயிடுது அன்ட்டு சொல்லிட்டு வாடகை வீடுலாம் கட்டினீங்களா, நாளைக்கு அதில் ஒரு இன்கம் வேற கெட்டதுக்கு தான் போவோம். ஒரு ஹாஸ்பிட்டல் செல் அதுக்கு தான் போவோம். ஒரு தர்மத்துக்கு இந்த மாதிரி சைட்டுக்கு உங்கள் சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே கொடுக்கணும். கேப் விட்டே கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் பண்ணிக்கிறாங்க 2 அடி விட்டே விடணும்ன்ட்டு. 2 அடி விட்டே விடணும். நாளைக்கு இல்லைன்னா ஃபைனலாக கேஸ் ஆகும். சும்மா 2 அடி விடுது தர்மா விடுங்க. விட்டா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு டச் பண்ண மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வீடு என்னென்னு டச் ஆயிடுச்சானா அவன் நல்ல கர்மா பண்ணியிருந்தா அவங்களுக்கு நல்லதாகும். அவன் கெட்ட கர்மா பண்ணி வந்திருப்பான், அப்போ அவங்களுக்கு கெட்டதாகும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, கேப் விட்டு கட்டுது நல்லது. அது வாச புருஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி ஆகும். நீங்கள் இருக்கிறாரு பாருங்க வாச புருஷா, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி ஆகும். புரியுதுங்களா? அது நான் சொல்லுது கொஞ்சம் நீங்கள் கவனிச்சு நீங்கள் பிளான் பண்ணி கட்டுங்க. இங்கே தெரியுது பாருங்க வாஸ்து புருஷா, அவருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி ஆகும். அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வீடு கரெக்டாக கட்டினீங்களா உங்களது ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த காரணத்தினால நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்துக்கிறேன்னா, வாஸ்துக்கு எப்படி நீங்கள் ஒரு சைட் வாங்கினீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அன்ட்டு நான் பேசினிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹவர் பேசினிருந்தேன், ஒரு வீடியோ லாங் வீடியோ ஆகிருந்துச்சு. அப்போ நம்ம செக் பண்ணோம் ஜனங்க எவ்வளோ நிமிஷம் பார்க்குறாங்கன்ட்டு. அப்போ அதை செக் பண்ணால் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு, ஜனங்க ஒரு 20-22 நிமிஷம் தான் பேசுகிறாங்க பார்க்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து வாஸ்து ரெஸ்பெக்ட் பார்ட் 1, வாஸ்து ரெஸ்பெக்ட் பார்ட் 1 ஃபார் சைட். இது சைட்டுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், வாஸ்து ரெஸ்பெக்ட் சைட் பார்ட் 1. இது வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சைட்டுக்கு, இது பார்ட் 1. செகண்ட் பார்ட்டில் நான் வில்லாங்கெல்லாம் கட்டுறாங்கல்ல, வில்லாங்கெல்லாம் வாங்கிக்கிறீங்களே, அதுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அது ஒரு பார்ட் 2 பேசுகிறேன். தேர்ட் வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க வாங்குறாங்கல்ல, அதுக்கு எப்படி வாஸ்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது பேசுகிறேன், ஓகேங்களா? இன்னைக்கு இந்த 3 பாட்டுங்க பார்த்தீங்களன்னா ஒரு 22 நிமிஷம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் புரியும். எப்படி இவன் பில்டரை டீல் பண்ணுவான், எப்படி பில்டர் ஏமாற்றுவான், எப்படி உங்களை இது மார்க்கெட்டிங் கிமிக் பண்ணுவான், எல்லா விஷயம் பேசுகிறேன். 3 பாட்டுங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக ஐடியா வரும், ஓகேங்களா? இப்போ நான் இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். இது சைட்டுக்கு பக்கத்தில் 2 அடி விட்டே விடணும். 2 அடி இல்லை 3 அடி விட்டு வீடு கட்டணும், ஓகேங்களா? அப்புறமா காம்பவுண்ட் கட்டணும். காம்பவுண்ட் கம்பல்சரி. காம்பவுண்ட் போட்டால் தான் வேறவங்க வீடுது வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு டச் ஆகாது. அவன் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து டச் ஆகும். அது நீங்கள் பாவத்துக்கு போவீங்க. எப்படியானா அவன் வந்து அவன் கெட்டது பண்ண வந்திருப்பீங்க.
பண்ண பண்ணி பண்ண வந்திருப்பான். அது வந்து உங்களுக்கு டச் ஆகும் நெகட்டிவ் வைப்ரேஷனு. அதுக்கு தான் காம்பவுண்ட் கம்பல்சரி. காம்பவுண்ட் போடலனா நீங்க பாவத்துக்கு போவீங்க. அது தர்மம் இல்ல. ஓகேங்களா? வீடு கோட்டி கோட்டி குடுத்து கட்டுறீங்க. லட்சம் இல்ல கோடி செலவு பண்ணி கட்டுறாங்க. காம்பவுண்டுக்கு ஒரு 2,00,000 தான் ஆகும். அது போட்டே போடணும். கம்பல்சரியா போட்டே போடணும். இவன் கான்ட்ராக்டருக்கு நீங்க குடுத்தீங்களான்னா, அவன் என்ன பண்ணுவான், லாஸ்ட்ல போட மாட்டான் காம்பவுண்டு. அதுக்கு ஸ்டார்ட்டிங்ல கான்ட்ராக்ட் குடுக்கும்போதே, அவன்கிட்ட பேசிட்டு, ஒரு பிளான் பண்ணணும். இது அக்ரீமெண்ட் பண்ணணும். அக்ரீமெண்ட் பண்ணிட்டு, அதில எழுதிடணும். நீ காம்பவுண்டு லாஸ்ட்ல நம்மளுக்கு குடுத்தே குடுக்கணும். அன்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டு இருக்கணும். இல்லன்னா லாஸ்ட்ல அவன் என்ன பண்ணுவான், காம்பவுண்ட் ஷார்டேஜ் ஆயிடுச்சா மட்டும் போயிடுவான். ஸோ, அதனால இன்னைக்கு பண்ணிக்கிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. பார்த்து இந்த பாயிண்ட்டுங்கெல்லாம் எழுதிக்குங்க. ஓகேங்களா? ஒரு காம்பவுண்ட் பக்கத்துல 2 அடி, இல்ல சைட் பெருசா இருந்தா 3 அடி கேப் விட்டே விடணும். விட்டீங்களன்னா, மேல பால்கனி மாதிரி சரவுண்டிங்கா வரும். அப்ப அனுகூலமா எல்லாருக்கும் பால்கனி மாதிரி இருக்கும். எந்த மூலை கட் பண்ணது இருக்காது. லெவலா இருக்கும். நீட்டா இருக்கும் வீடு. நீட்டா டீசென்ட்டா இருக்கும். அப்படி கட்டுங்க. எல்லா ஜாகா வேஸ்ட் ஆகுதுன்ட்டு ஃபுல்லு சைட் எண்ட் வரைக்கும் கட்டுனீங்களா, காம்பவுண்ட் வராது. காம்பவுண்ட் வரதுலன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து டச் பண்ணுவான். பக்கத்து வீட்டுக்காரது வீடு டச் ஆயிடுச்சுன்னா, உங்க வீடு மேல லோடு வரும். இப்போ ஈசானியத்துல வந்து அந்த வீடு டச் ஆயிடுச்சுன்னா, ஈசானியக்கு லோடு வந்துடும். லோடு வந்துச்சுன்னா, உங்க வீடு வீடு வாஸ்துவெல்லாம் போயிடும். அவ்வளோலாம் கோட்டி கோட்டி செலவு பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி பால் பண்ணிக்காதீங்க. கிளீனா ஒரு தர்மத்துக்கு ஒரு கேப் விட்டு ஒரு சைட்டுக்கு கட்டுங்க. ஓகேங்களா? அப்புறமா நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போ சொல்றேன். பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வாஸ்து ரெஸ்பெக்ட் ஃபார் சைட் விஷயம் இது. வாஸ்து ரெஸ்பெக்ட் ஃபார் சைட். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன். பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கேப் விடணும். ஓகேங்களா? கேப் 2 ஃபீட்டு இல்லை 3 ஃபீட்டு. அப்புறமா செகண்ட் பாயிண்ட்டு காம்பவுண்டு. இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்ற பாருங்க. இப்போ உங்க சைடு இப்படி இருக்கும். இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சூரியன் எந்த பக்கம் வருது. ஓகேங்களா? இது வெஸ்ட்டு, இது நார்த்து, சவுத்து. இப்போ நான் பேசுறது சம்பு பத்தி. சம்பு, வாட்டர் சம்ப் எங்க வரணும் பாருங்க. உங்களது ஈசானியா இருக்கும். ஈசானிய மூலையில ஒரு கெரை எழுத்தா இது ஈசானிய கெரை ஆகும். சம்பு வந்து இந்த கெரை விட்டு இந்த பக்கம் வரணும். சம்பு ஓகேங்களா? இங்க வரணும், இல்ல இங்க வரணும். அந்த கெரை மேல போடக்கூடாது. பாருங்க, ஈசானிய கெரை வரும் நார்த் ஈஸ்ட்ல. அந்த கெரை விட்டு அந்த பக்கம் சம்ப் போடலாம், இல்ல இந்த பக்கம் சம்ப் போடலாம். ஓகேங்களா? இந்த கெரை மேல போடக்கூடாது. இது ஈசானிய கெரைன்ட்டு வரும். ஓகேங்களா? சம்பு இந்த இந்த கெரையை விட்டு ஈசானிய கெரை இது. இது ரொம்ப பவர்ஃபுல் கெரை இது. இப்போ நீங்க நார்த்ல டோர் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. டோரு இந்த இந்த ஈசானிய கெரை தாட்டின்னு நீங்க வெளியில போனீங்களன்னா, இது மேல தாட்டின்னு வெளியில போனீங்களன்னா, போற வேலைங்கள்லாவும் பிசினஸ் பண்ணா பிசினஸ் லாஸ் ஆகாது, நல்லா ப்ராஃபிட் வரும். இந்த சீக்ரெட் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது இப்போ நார்த்ல வந்து வெளியில வந்து இப்படி வந்து இப்படி வெளியில போறது. இது ஈசானிய கெரை வந்து வெளியில போவீங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. இது ஈசானிய கெரை விட்டு தான் அந்த பக்கம் வரணும் சம்பு. நார்த்ல போட்டா, உத்தராக்கு போட்டா, இந்த பூர்வக்கு இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் வரணும். அந்த கெரை மேல வரக்கூடாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சம்பு ஓகேங்களா? அப்புறமா இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். சம்பாய்ச்சின்ல இந்த ஈசானிய கெரை விட்டு தான் வரணும். இப்போ சானிட்டரி பிட்டு அங்க எங்க எல்லாம் போடக்கூடாது. போட்டா இங்க உத்தரா மத்தியத்துல போடணும் பிட்டு. ஓகேங்களா? ஈஸ்ட் மத்தியத்துல போடணும் பிட்டு. இங்க பிட்டு ஆயிடுச்சுங்களா? என்னத்துக்குன்னா இப்போ ஃபிஃப்த் வந்து ஸ்லோப்பு. என்னத்துக்குன்னா ஸ்லோப்பு வெஸ்ட்ல தண்ணி போட்டிங்களன்னா ஈஸ்ட்டுக்கு தண்ணி இப்படி வரணும். அதனால பிட்டிங் இருக்கணும். பிட்டு அந்த பக்கம் வச்சிங்களன்னா தண்ணி அந்த பக்கம் போகும். அது நல்லது இல்லை. வெஸ்ட்ல தண்ணி போட்டா ஈஸ்ட்டுக்கு வரணும். சவுத்தில் தண்ணி போட்டா நார்த்துக்கு வரணும். இப்படி வரணும் தண்ணி. ஸ்லோப் இந்த பக்கம் இருக்கணும். ஸ்லோப் புரியுதுங்களா? இது ஸ்லோப் இப்படி இருக்கணும். தட்சிணத்துல தண்ணி போட்டா உத்தரக்கு தண்ணி வரணும். அதுக்கு தான் பிட்டு இங்க இருக்கணும். பிட்டு
பிட்டு இந்த பக்கம் இதில் இதில் போட்டிங்களா பிட்டு எழுத்து போயிடும், புருஷன் பொண்டாட்டி சண்டை வரும். இங்கே போட்டிங்களா பிட்டு ரொம்ப டேஞ்சரு, ரொம்ப பெரிய பெரிய காயிலாங்க வரும். இங்கே போட்டால் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க. போடக்கூடாது பிட்டு. இங்கே போடக்கூடாது. போட்டால் ஈஸ்ட் மத்தியத்தில் போடணும். ஈஸ்ட் மத்தியத்தில் போடணும் பிட்டு. ஓகேங்களா? இங்கே ரைட்டு, அப்புறமா உத்தரா மதியத்தில் போடணும். 2 ஜாகத்தில் பிட்டு போடலாம். ஸ்லோப் அதுக்கு தான் இப்படி பண்ணணும். ஸ்லோப்பு நீங்கள் சைட் வாங்குறீங்கள, வெஸ்ட்டில் ஹைட்டு, ஈஸ்ட்டு டவுனு, அது ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பு. இல்லை சவுத் ஹைட்டு, நார்த்து டவுனு, அது ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பு. இந்த மாதிரி 2 ஸ்லோப் இருக்கும். 2 பக்கம் ஸ்லோப் பண்ணலாம் நீங்கள். இங்கே தட்சிணை போட்டால் தண்ணி இப்படி வரணும். அதுக்கு தான் பிட்டு இங்கே இருக்கணும். பிட்டு அங்கே போனீங்களா தண்ணி அப்படி போகிற மாதிரி ஆகும். அது நெகட்டிவ் ஸ்லோப் ஆகும். அந்த மாதிரி சைட்டுங்க வாங்காதீங்க. நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. நீங்களேனா நீங்கள் பாசிட்டிவ் ஸ்லோப் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, கோட்டி செலவு பண்ணுறாங்க அமௌண்ட்டு. லாஸ்ட்டில் ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் பண்ணணும்னா இது ஹைட் பண்ணி இது டவுன் பண்ணல, ஜேசிபிக்கு பணம் கொடுக்கணும்ல, அண்டு சும்மா விட்டுறாங்க. அப்படி விட்டுட்டீங்களா அந்த சைட் உங்களுக்கு ரொம்ப கெட்டதாகும். ரொம்ப கெட்ட பவர் வரும், நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும், ரொம்ப ப்ராப்ளம் வரும். பாசிட்டிவ் ஸ்லோப் போட்டு இது இந்த பக்கம் போட்டு வீடு கட்டுங்க. எவ்வளோ ஜேசிபிக்கு ஒரு 20,000 போனால் கூட பரவாயில்ல, பாசிட்டிவ் ஸ்லோப் பண்ணி கட்டுங்க. அந்த சைட்டில் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஜென்ரேஷனு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனு, 3வது ஜென்ரேஷனு ஆறாமல் இருப்பாங்க. ஒரு 100 வருஷம் அந்த வீட்டில் நல்லா இருக்கலாம். ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அப்போது பாருங்க, நம்ம கையில் என்ன செய்யறதுக்கு கவலையா, ஒரு நல்ல வாஸ்து வீடு கட்டிட்டு பசங்களுக்கு கொடுக்கணும். பசங்க அவங்க நினச்சிக்குவாங்க நம்மளை ஃபியூச்சரில் என்னதுக்கானா வெல்த்தாக இருப்பாங்க. ஹெல்த் இஸ் வெல்த்து. ஹெல்த்தியாக இருந்து ஹாஸ்பிட்டல் பில் 0 வந்தால் அதுதான் ஆஸ்தி. இப்போ நீங்கள் 1 லட்சம் அன் பண்ணுறீங்க, 70,000 எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் இதுக்கு கட்டிட்டீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த 30,000 வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க? ஹெல்த் இஸ் வெல்த்து. ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்லி நிற்குது, யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த காலத்தில். எல்லாம் அவங்கவுங்க இதுக்கு இஷ்டத்துக்கு கட்டிடுறாங்க வீடு. அப்படியெல்லாம் கட்டக்கூடாது. 2 அடி கேப் போடணும், காம்பவுண்ட் போடணும், சம்பு எங்கே வரணும், ஈசான கரை விட்டு வரணும். இங்கே உத்தரில் டோர் வச்சா அந்த கரை தாட்டின்னு வெளியில் போனீங்கன்னா நல்லது. ஓகேங்களா? அதுக்கு தான் 2 டோர் கொஞ்சம் பேர் வைக்குது. கொஞ்சம் பேர் இங்கே ஒன்று வைக்கிறாங்க டோரு, ஒன்று இங்கே வைக்கிறாங்க, ஒன்று இங்கே வைக்கிறாங்க டோரு. நம்ம நினச்சிக்கோ என்னன்னா முட்டாளா 2 டோர் வச்சுட்டான்ட்டு, பணம்லாம் சும்மா வேஸ்ட் பண்ணான்ட்டு. அவன் வேஸ்ட் பண்ணல. வரும்போது இப்படி பூர்வாய்ந்து வருவான், போகும்போது உத்தராய்ந்து இந்த கெரை தாட்டின்னு வெளியில் போவான். இந்த கெரை இருக்குது, ஈசான கெரை தாட்டின்னு வெளியில் போவான். அவன் போகிற வேலைங்கள்லாம் ஆகும், எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்லுது, ஈசான கெரை தாட்டின்னு போங்க வேலைங்க ஆகும்ன்ட்டு. அது போவாங்க, பண்ணுவாங்க. ஆயிடுச்சிங்களா? இப்போது அப்புறமா பிட்டு சம்புது சொல்லிக்கிறேன், அப்புறம் ஸ்லோப் சொல்லிக்கிறேன். 6வது பாயிண்ட் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, யாரும் சொல்ல மாட்டாங்க. கம்பல்சரியாக காம்பவுண்டு போட் மேலே ஒரு கேட் போட்டே போடணும். கொஞ்சம் பேர் கேட் போட மாட்டாங்க. கேட் போடலைன்னா வீடு கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அது கேட் போட மாட்டாங்க, செலவாகுதுன்னு போட மாட்டாங்க. கேட் போட்டே போடணும். கொஞ்சம் பேர் கேட்டே போட மாட்டாங்க, அதர் ப்ராப்ளம். அதெல்லாம் பண்ணாதீங்க, கேட் போட்டே போடணும். ஓகேங்களா? இந்த 6 பாயிண்ட் பார்த்து நீங்கள் வீடு கட்டிங்கன்னா சூப்பராக வரும் வீடு, ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? கான்ட்ராக்டர்கிட்ட என்னென்ன பேசுகிறீங்கோ இல்லை அக்ரிமெண்ட்டில் போட்டுடுங்க. இது இன்றைக்கி நான் பேசுகிறது சைட்டு பற்றி. சைட்டு இது பார்ட் 1. இது பார்ட் 1. இது வீடியோ. இன்னொன்று பார்ட் 2 வில்லா பற்றி பேசுவேன் நெக்ஸ்ட். இப்போ இது பார்ட் 1. இது பார்ட் 2 வில்லா பற்றி பேசுவேன். 3 வீடியோ பாருங்கள். 3 வீடியோ பார்த்தீங்களா 3 ஐடியா வரும் உங்களுக்கு. இந்த வில்லாவில் என்னென்ன பண்ணுறாங்க டெக்னிக் எல்லாம் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்படி நீங்கள் பிளான் போட்டு இந்த 6 பாயிண்ட் போட்டு கட்டுங்க. காம்பவுண்டு கேட்டு வீட்டுக்கு வேணுமானா காம்பவுண்ட் போட்டே போடணும். கொஞ்சம் பேர் காம்பவுண்ட் போட மாட்டாங்க, கேட் போட மாட்டாங்க, ஓப்பனாக கட்டிடுறாங்க வீடு. அது டேஞ்சர். அது பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா வேலை பண்ணி நல்லா கர்மா பண்ணியிருந்தா நல்லது வரும் அவங்களுக்கு. அவன் கெட்ட கர்மா பண்ணியிருப்பான், அவன் பொண்டாட்டி ஆச்சு டைவர்ஸ் பண்ணி வந்திருப்பான். அந்த கெட்ட கர்மா உங்களுக்கு டச் ஆகும். காம்பவுண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வீடு உள்ளே என்ட்ரி ஆகும். காம்பவுண்டு பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் கேட் பண்ணணும்னா காம்பவுண்ட் போடணும். ஸ்லோப்பு பாசிட்டிவ் மெயின்டைன் பண்ணணும். இந்த பக்கம் கிட்டு சம்பு காம்பவுண்டு கேப்பு 2 அடி 3 அடி விடணும். இது சைட்டுக்கு இதெல்லாம் பண்ணிங்களேன்னா சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி ஆகும். நீங்கள் சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்களன்னா கடவுள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இது தான் தர்மா, நினச்சிக்கோங்க.
எல்லாம் கட்டிட்டு எல்லா சைட் எல்லாம் எல்லாம் விட்டு கட்டினீங்களா கடவுளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி ஆயிடும். கடவுள் அப்போ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டார். என்னன்னா ப்ராப்ளம் வைக்குவார் ஹெல்த்து. கொஞ்சம் கரெக்டாக இருந்து கரெக்டாக வாழுங்க. இன்னைக்கு 15 நிமிஷம் 16 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு இப்பயே. ஓகேங்களா? இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. இன்னும் 2 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சைட் இப்படி இருக்குது இல்லை பாருங்க, இப்படி இருக்குது இல்லை சைட்டு. இப்போ மேலே 3 அடி 2 அடி விட்டிங்களா சைடில் விட்டிங்களா அது பால்கனி மாதிரி ஆகும். பால்கனி மாதிரி ஆகும். ஓகேங்களா? கேட்டு எங்கே வைக்கலன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு வெஸ்ட் ஃபேஸிங் வீடுக்கு எல்லாம் நான் 3 ஃபேஸிங் வீடுக்கு சொல்கிறேன். பாருங்க, கடவுள் 4 டைரக்ஷன் கொடுத்துக்கிறாரு. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் சவுத்து 4 டைரக்ஷனில் 4 நல்லா இது டைரக்ஷன் கொடுத்துக்கிறாரு கேட் வைக்கிறதுக்கு. ஈஸ்டில் இருந்தால் இங்கே வைக்கலாம் கேட்டு. ரோடு இங்கே இருந்தா ஈஸ்டில் இருந்தா. நார்த்தில் ரோடு இருந்தா நீங்கள் இங்கே வைக்கலாம் கேட்டு. ஓகேங்களா? வெஸ்ட்டில் ரோடு இருந்தா இந்த பக்கம் ரோடு இருந்தா இங்கே ரோடு இருந்தா நீங்கள் இங்கே. இது நார்த் ஈஸ்ட்டு ஈஷானியா. இது சவுத் ஈஸ்ட்டு ஆக்னேயா. இது ஈஷானியா. இது ஆக்னேயா. இது சவுத் வெஸ்ட் நைருத்தியா. இது நார்த் வெஸ்ட் வாயுவியா. பாருங்க, இங்க இந்த பশ্চিம வாயுவில் சூப்பர் என்ட்ரி. இந்த நைருத்தியில் எங்க கேட் வைக்கக்கூடாது. இங்க எதுவும் ஓப்பன் வைக்கக்கூடாது. நார்த்தில் எங்க வைக்கலாம், ஈஸ்ட்ல எங்க வைக்கலாம். இது 1, இது 2. சவுத்தில் வந்து தக்ஷிண ஆக்னேயா இங்க வைக்கலாம் கேட்டு. இது 3, இது 4. கடவுள் 4 லொக்கேஷன்ல கொடுத்துக்கிறாரு. ரோடு இந்த பக்கம் இருந்தா இங்க வைங்க கேட்டு. ரோடு வெஸ்ட்ல இருந்தா இங்க வைங்க. ஈஸ்ட்ல இருந்தா இங்க வைங்க. நார்த்ல இருந்தா இங்க வைங்க. வெஸ்ட்ல இருந்தா இங்க வைங்க. இது மாதிரி பிளான் பண்ணி கேட் வைங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட்டு. அப்புறமா கேட்டு தைச்சு அப்புறமா நீங்க வீடு பிளான் பண்ணி கட்டணும். 2 அடி 3 அடி விட்டுட்டு உள்ள நீங்க பிளான் பண்ணி கட்டணும். கிளீனா கட்டினீங்களா வீடு பக்கா வாஸ்துக்கு வரும். இது மேல வந்து உள்ள ஓப்பனா விட்டீங்களா பால்கனி மாதிரி வரும். அங்கங்க கட் பண்ற மாதிரி ஆயிருக்காது. சஜாங்கெல்லாம் இந்த லெவலுக்கே இருக்கும். ஸ்கொயரா ரெக்டாங்கிளா வீடு நீட்டா இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறமா இப்போ ரோடு இட்டான்னு சொல்றாங்க. ரோடு இட்டு அது எழுதி காமிக்கிறேன். வேற ரோடு இட்டு. இப்போ ரோடு வந்து இந்த பக்கம் ரோடு வந்துடுது. உத்தர ஈசானியாக்கு வந்து ரோடு ஆச்சா ஒன்றும் ஆகாது. ஈஸ்ட்க்கு வந்து ரோடு இப்படி வந்து ரோடு ஆச்சா ஒன்றும் ஆகாது. ரோடு இந்த பக்கம் ரோடு வந்துச்சு இங்கே அச்சிச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இந்த பக்கம் ரோடு வந்து இங்கே அச்சிச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இந்த பக்கம் தட்சிண இங்கே ரோடு இருந்துச்சுன்னா இங்கே இட்டாயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இங்கே நைருத்தியாக்கு ரோடே இட்டாகக்கூடாது. ரோடே இங்கே இட்டாகக்கூடாது. இந்த பக்கம் கூட ரோடு ஆகக்கூடாது. ரோடு இட்டாகக்கூடாது. தட்சிண ரோடு இப்படி வந்து இப்படி இட்டாயிடுச்சுன்னா ஒன்றாகாது. இப்போ பশ্চিமில் இங்கே வந்து ரோடு இங்கே இட்டாயிடுச்சுன்னா ஓகே. இந்த பக்கம் வந்து எந்த இது இருக்கக்கூடாது. பாருங்க, உத்தரான்னு சொல்லிட்டு இப்போ உத்தரானா கொஞ்சம் பேர் எழுதி காமிக்கிறேன். இது கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. கிளீனாக எழுதிக்கிங்க. பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். சைட்டு விஷயம் இது. ஓகேங்களா? இப்போ நான் அதான் ரோடுது சொல்லி நின்றேன் நான். இது நார்த் ஈஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து சவுத்து. நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ இது உங்கள் சைட் நினச்சிக்கோங்க. கேட் பற்றி இப்போ பேசினேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீடை வந்து 4 பாகம் பண்ணிக்கணும். 4 பாகம். இந்த மூலத்தில் லைட் ஒயிட்டு இருக்கணும். எப்போ நார்த்து ஈஸ்ட்டு லைட் ஒயிட்டாக இருக்கணும். இங்கே ஆள் வரணும்.
இங்கே கிச்சன் வரலாம் அக்னியால. ஓகேங்களா? இங்கே கிச்சன் இல்லைன்னா வாயுவில் கிச்சன் வரலாம். இது மாஸ்டர், இது பவர்ஃபுல் கார்னர், பவர்ஃபுல். இது நைருத்தி இங்கே, இது மாஸ்டர் பெட்ரூம் வரணும். இது வந்து கெஸ்ட் ரூம் வாயு மூலையில். இங்கே ஒரு டாய்லெட் போட்டுக்கலாம், இங்கே ஒரு டாய்லெட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஆள் இப்படி பிளான் பண்ணி வீடு கட்டினீங்களேன்னா சூப்பராக வீடு. சும்மா கன்ஃபியூஸ் பண்ணின்னு இது கட்டாதீங்க. வீடு க்ளீனாக பிளான் பண்ணின்னு க்ளீனாக கட்டுங்க. ஓகேங்களா? ஸ்டேர் கேஸு எல்லாம் நெக்ஸ்ட் இதில் நான் டாப்பிக்கில் பேசுகிறேன். இன்னைக்கு 20 நிமிஷம் பேசணுமாச்சு, 20 நிமிஷம் பேசிக்கிறேன். கரெக்டாக பார்த்துன்னு வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இது சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் வாஸ்து ரெஸ்பெக்ட் சைட்டுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா எல்லா பாயிண்ட் சொல்லிக்கிறேன். கேப் விடணும், காம்பவுண்டு, சம்பு பிட்டு எல்லாம் எந்தெந்த லொக்கேஷன் அப்படி கொடுத்தா சைட்டுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி ஆகும். நீங்கள் சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட்ல வில்லா பற்றி பேசுவேன். வில்லாக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுங்களை எப்படி வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ட்டு பேசுகிறேன். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறேன். இது எடிட்டிங் வீடியோ இல்லை, டைரெக்டாக பேசுது. நான் எழுதினே எது படிக்கிறது இல்லை. டைரெக்டாக கடவுள் எனக்கு என்ன மனசு கொடுத்துக்கிறாரோ அப்படி பேசுது. கரெக்டாக நம்மளுக்கு எடிட்டிங்கு அதெல்லாம் கட்டிங் எல்லாம் வராது. க்ளீனாக அப்படியே அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இந்த 3 பாட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த இந்த வீடியோவில் என்ன பாயிண்ட் விட்டுருப்பீங்களோ அந்த வீடியோவில் கிடைக்கும். பில்டருங்க எல்லாம் எப்படி டெவலப்பருங்கெல்லாம் எப்படி மார்க்கெட்டிங் கிமிக் பண்ணுறாங்கோ அதிலெல்லாம் பேசுகிறேன். அப்போ நீங்கள் அலர்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. எப்படி பில்டர்ஸு உங்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்துக்கு நீங்கள் கட்சிங்களான்னு ஏமாத்திடுறாங்க. பில்டரு டெவலப்பருங்க, அப்பார்ட்மெண்ட்டில் பில்டருங்க ஏமாத்திடுறாங்க, வில்லாவில் டெவலப்பருங்க ஏமாத்திடுறாங்க. உஷாராக பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சைட்டு வாங்கினா வாஸ்துக்காரனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, வாஸ்து புருஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, இங்கே தான் இருப்பாருங்க, வாஸ்து புருஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் வீடு கட்டுங்க. அது தர்மா. ஓகேங்களா? எல்லாம் எந்தன்ட்டு எல்லாம் சுற்று காம்பவுண்ட் படாத, கேட் படாதெல்லாம் வீடு கட்டாதீங்க. அது நல்லது இல்லை. ஓகேங்களா? நான் சொல்லுது தர்மா. நீங்கள் வந்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ இது வில்லாஸ் பற்றி இருக்கும், மறக்காத பாருங்க. கண்டினியூஸாக பார்த்தாவும் பாருங்க. நான் 3 வீடியோ பண்ணுறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஓகேங்களா? இன்னைக்கு வரலாம். இன்னைக்கு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். மாதா பிதா குரு தெய்வம். ஓம் சாய்ராம். தேங்க்யூ.